ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அது ஒரு கோடைக்காலம். மகாபெரிவா கும்பகோணத்தை அடுத்து ஒரு ஊரில் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவரோட மடத்து பரிவாரங்கள் மற்றும் சிப்பந்திகள்னு நிறைய பேர் கூட போயின்றிருந்தா. கூடவே ஒரு மாட்டு வண்டியில் மடத்து சாமான்கள் மற்றும் இதர பொருட்கள் இவாளோட வந்துருந்தது. கோடை வெயிலோட உஷ்ணத்தை கேட்கணுமா என்ன? சிப்பந்திகளால் நடக்கவே முடியல. சாலையோ தோசைக்கல் மாதிரி கொதிக்கிறது. பெரியவா உள்பட அவரோட இருக்கிற யாருமே செருப்பு கூட போட்டுக்கல. கூட வந்தவாலாம் சாலையோட தகிப்பு தாங்க முடியாமல் அல்லாட ஆரம்பித்தா. பெரியவா எதுவுமே நடக்காதது மாதிரி அவர் பாட்டுக்கு நடந்து போயின்னு இருந்தார். அவருக்கு தாமரையும் தார் சாலையும் ஒன்று தானே. சூரியனோட உக்ரகத்தை தாங்க முடியாமல் அந்த கூட்டத்தில் ஒருத்தர், பெரியவாளுக்கு இத்தனை வீம்பு கூடாது, எங்கேயாவது நிழல் சத்தை உக்காந்துட்டு போகலாமே அப்படின்னு புலம்பினார். இது முன்னாடி போயிட்டு இருந்த பெரியவாளுக்கு கேட்டுடுத்து. கொஞ்சம் திரும்பி, என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு பெரியவா கேட்க, சொன்னவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அவர் பதறிப்போய், ஒன்றும் இல்லை பெரியவா, ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்பினார். ஆனால் பரம்பொருளுக்கு தெரியாதா? எல்லாரையும் திரும்பியும் ஒரு தடவை பார்க்குறார். வெயிலில் நடக்க எல்லாரும் கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுட்டார். வண்டியை இழுத்துட்டு வர மாட்டையும் பார்க்குறார். வெயிலால் இவா எல்லாரையும் விட மாடு சிரமப்படுறதுன்னு தெரிஞ்சுது. அடுத்த நொடி கையை நெத்திக்கிட்ட வச்சுட்டு மேலே சூரியனை அண்ணாந்து பார்க்குறார். ஒரு சில நொடிகள் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். சரி வாங்க போகலாம் அப்படின்னு திரும்பியும் பிரயாணத்தை தொடரும்படி உத்தரவு. சிப்பந்திகளோ உடன் வந்த பரிவாரங்களோ இதை எதிர்பார்க்கல. வெயில் ரொம்ப ஜாஸ்தி தான், கொஞ்ச நேரமாவது ஏதாவது மரத்தடியில் நிற்கலாம்னு சொல்லுவார்னு பார்த்தா திரும்பி நடக்க சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சா. குருவோடு இருக்கிறச்சே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்ததானே. பொதுவாக பெரியவாளோட வர மடத்து ஊழியர்களும் சரி, இதர பக்தர்களும் சரி, பெரியவாளை மாதிரியே வெதர் பீட்டன் தன்மையுடையவர்கள் தான். இருந்தாலும் இந்த வெயிலால் அவளால் தாங்கவே முடியலைங்கிறது தான் உண்மை. ஒரு சில அடிகள் தான் நடந்திருப்பா. அதுக்குள்ளே எங்கேருந்து தான் திடீர்னு மேகங்கள் திரண்டுதோ தெரியாது. சூரியனை அப்படியே அவையெல்லாம் மூடிக்க வெயில் குறைஞ்சு வெப்பம் தணிஞ்சு அனலாக தகிச்சு அந்த பகுதியில் குளிர்காற்று வீச ஆரம்பிச்சுது. அப்போ தான் எல்லாருக்கும் பெரியவா ஏன் கைகளை மேலே தூக்கி சூரியனை அண்ணாந்து பார்த்தாருன்னு புரிஞ்சுது. தன்னையே நம்பி தம் பின்னாடி வர பக்தர்களுக்காக அந்த இயற்கையையே கட்டுப்படுத்துவார் மகாபெரிவா. இவாள்லாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்கிற வரைக்கும் சூரியன் எட்டி கூட பார்க்கல. இதுதான் மகாபெரிவாளோட மகிமை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.